ஏன்னா இந்த போன்ல யார்கிட்டயும் ஆக்ரோஷமா கத்திட்டு இருந்தீங்கன்னா வடிவேல் மாதிரி கட்டிட்டு இருந்தா ஏமா அது வந்து ஒரு உரிமைக்கான குரல். அண்ணன் அரசியல குதிக்க போறாரு. உன் என்ன தெரிஞ்சு போச்சு? டென்ஷன் ஆகாதீங்கண்ணே, என்ன நடந்துச்சு சொல்லுங்கண்ணே. என்ன நடந்துச்சா? என்ன நடந்துச்சு? என்னோட கஸ்டமர் ஒருத்தர் வந்து லினோவோ ஐடியா பேட் ஸ்லிம் 3 லேப்டாப் ஒன்று வாங்கியிருக்காரு. வாங்கி 6 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள வந்து பேனல் டேமேஜ் ஆயிடுச்சு. சரி சொல்லிட்டு என்கிட்ட எடுத்துட்டு வராரு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி பேசுவானே, இது நம்ம சைடு ஃபால்ட் கிடையாது, இது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் தான் அப்படின்னு. கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி பேசுனா இல்ல இது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் கிடையாது, இது வந்து பிசிக்கல் டேமேஜ் ஆயிடுச்சு, அதனால வந்து பிராண்ட் வந்து இதுக்கு வாரண்டி கிளைம் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கஸ்டமர் கேர்ல சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு நான் எவ்வளவோ போராடி பார்த்தேன், எவ்வளவோ சவுண்டு போட்டு பார்த்தேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தெரியுமா அப்படிலாம் சொல்லி பார்த்தேன். ஏய் போன வைடா அப்படின்ட்டாங்க. என்னோட ஃப்ரெண்ட் என்னன்னா இனோவா சர்வீஸ் சென்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாப்ல, அவர்கிட்ட இந்த மாதிரி விஷயத்த சொன்னேன். அவர் என்ன பண்ணியிருக்காரு, கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமா போராடி அவங்கள்ட்ட இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீங்க வந்து எனக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு வந்திருக்காரு. அவங்களுக்கு வாரண்டி கிளைம் பண்ணது பண்ணாம இருக்கிறதெல்லாம் எனக்கு கடைசியா சொல்லுங்கண்ணே. ஃபர்ஸ்ட் பிராண்ட் வாரண்டினா என்னண்ணே? பொதுவா பிராண்ட் வாரண்டி அப்படின்றது வந்து எல்லா லேப்டாப்புக்குமே உண்டு. அந்த பிராண்ட் வாரண்டி அப்படின்றது 1 இயர் கொடுப்பாங்க. நம்ம லேப்டாப் வாங்கும்போது நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த பிராண்ட் வாரண்டி அப்படின்றது நம்ம லேப்டாப்ல உள்ள ஹார்ட்வேர்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நியூவாவே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து இந்த 1 இயர்ல வந்து கம்ப்ளீட் ஆயிடும். அந்த 2026ல வந்து என்னதான் லேப்டாப் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருந்தாலுமே பேனல் டேமேஜ் அப்படின்றது வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது அது வந்து ஃபெயிலியர் மாடல்ஸ்லாம் வந்து நிறைய வருது. இது என்னன்னா ஒரு சில பிராண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஆமா இது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் தான், இது வந்து நாங்கள் பிராண்ட் வாரண்டியில பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரு சில பிராண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா இது வந்து பிசிக்கல் டேமேஜ், இதை வந்து நாங்கள் வாரண்டியில கிளைம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனா சப்போஸ் என் லேப்டாப்புக்கு நான் அப்கிரேட் பண்றேன், இந்த RAM SSD அப்படிலாம் அப்கிரேட் பண்றேன், ஃபியூச்சர்ல வாரண்டி கிளைம் ஆகுமாண்ணே? அதெல்லாம் வாரண்டி கிளைம் ஆகுமே, அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அதாவது முதல்ல நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னா நம்ம வந்து ஒரு லேப்டாப்புக்கு வந்து ஒரு SSD நீ வந்து அப்கிரேட் பண்ண போற அப்படின்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து கரெக்டா நீ அதை ஃபிட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்ட அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஃபியூச்சர்ல உனக்கு வந்து வாரண்டி எல்லாம் கிளைம் ஆகும். அதுவே நீ வந்து அந்த எஸ்எஸ்டியை வந்து நீ ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது பிசிக்கலா ஏதாவது டேமேஜ் பண்ணிட்ட இல்ல ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது போர்டு வந்து பேர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா தான் உனக்கு வந்து வாரண்டி கிளைம் ஆகாது. அதர்வைஸ் யாருமே பயப்பட தேவை கிடையாது. உங்களுக்கு வந்து எக்ஸஸா 16 GB வேணும்னாலும் நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம், 512 GB வேணும்னாலும் எக்ஸஸா வந்து நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம், பயப்பட தேவை கிடையாது. இப்போ MSI பிராண்டுக்குலாம் வந்து 2 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்களாண்ணே, ஆனா அதெல்லாம் சேல் கம்மியா இருக்கு ஏன்னு? அதாவது MSI பொறுத்தளவு 2 இயர்ஸ் பிராண்ட் வாரண்டி கொடுக்குறாங்க. ஆனா என்னன்னா MSIயோட சர்வீஸ் சென்டர் அப்படின்றது வந்து ரொம்பவும் கம்மியா இருக்கு. அதாவது ஆக்டரைஸ்டு சர்வீஸ் சென்டர் அப்படின்றது. அதே மாதிரி ஃபியூச்சர்ல ஸ்பேர்லாம் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு அது கிடைக்கிறதும் வந்து ரொம்ப ஒரு சிரமமா இருக்கு. அப்ப நம்ம வந்து எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி, அது லேப்டாப்பா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், மொபைலா இருக்கட்டும், டிவியா இருக்கட்டும், நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் குறைஞ்சது ஒரு எலக்ட்ரானிக் பொருள் அப்படின்றது 10 வருஷம் வரைக்கும் நம்ம கூட ஜேர்னி பண்ணணும். அப்ப எது வந்து சர்வீஸ் நல்லா ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். அடுத்து வந்து நமக்கு ஃபியூச்சர்ல அதுக்கெல்லாம் ஸ்பேர் காஸ்ட் கிடைக்குமா, அதாவது பிரைஸ் வந்து கூடுதலா இருந்தாலுமே எனக்கு அது ஸ்பேர் கார்ட்ஸ் எல்லாம் கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் நம்ம பொதுவா ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் அப்படின்றது நம்ம வாங்கணும். அப்ப மேக்லாம் எல்லா இடத்துலயும் இருக்குல்லண்ணே, அதுவும் சேல் கம்மியா இருக்குண்ணே? இல்லையா, மேக் வந்து என்னதான் வந்து சேல் கம்மியா இருந்தாலும் நம்ம தஞ்சாவூருக்குள்ளேயே ஆக்டரைஸ்டு சர்வீஸ் சென்டர்லாம் இருக்கு. மேக்சிமம் ஆப்பிளை பொறுத்த அளவு எல்லா ஏரியாவும் முடிஞ்ச அளவு வந்து கவர் பண்ணி வச்சிருப்பாங்க ஆக்டரைஸ்டு சர்வீஸ் சென்டர். அவங்க அதை எதை திங்க் பண்ணி வச்சிருப்பாங்க இப்படி எல்லா இடத்துலயுமே? அதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு அளவுக்கு ஒரு ஸ்டெப் மேல போகணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுல சர்வீஸ் வந்து பெட்டரா கொடுக்கணும். அந்த மாதிரி சர்வீஸ் அவங்க பெட்டரா கொடுத்தாதான் இன்னும் ஒரு ஸ்டெப் வந்து நம்மளால மேல ஏறி நிக்க முடியும். நான் வந்து ப்ராடக்ட்டை வந்து நல்லா குவாலிட்டியா கொடுத்துட்றேன், ஆனா சர்வீஸ் வந்து நான் ஒஸ்டா கொடுக்குறேன் அப்படின்னா மக்கள் வந்து கழுவி ஊத்திட்டு போயிருவாங்க. நீங்க என்னதான் பிராண்டை வந்து ஒரு கோபுரம் உயரத்துக்கு தயாரிச்சாலும் கீழே தான் இறங்குற மாதிரி ஆயிடும், அது வேஸ்ட். அப்ப ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் இருந்தா பெட்டர்னு சொல்றீங்க? ஆமா ஆமா. அப்ப இந்த அடிஷனல் வாரண்டி எல்லாம் இருக்குல்லண்ணே, அப்ப அதுல எல்லாம் நம்ம இதெல்லாம் கிளைம் பண்ணிக்கலாமா? அடிஷனல் வாரண்டி போடும் பொழுதுதான் நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயத்தையே பார்க்கணும். என்னன்னா 2 விதம் இருக்கு. ஒண்ணு, எந்தெந்த லேப்டாப்புக்குலாம் நம்ம வந்து அடிஷனல் வாரண்டி தேவை, எந்தெந்த லேப்டாப்புக்குலாம் தேவை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து 2ஆ பிரிக்கணும். இப்ப உதாரணத்துக்கு நீ ஒரு பட்ஜெட் லேப்டாப் வாங்குற, ஒரு 50லேருந்து 55 ஒரு 60Kக்குள்ள ஒரு லேப்டாப் வாங்குற அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம அடிஷனல் வாரண்டி போடணுமா அப்படின்னு கேட்டா தேவை கிடையாது, அது வேஸ்ட் தான். அதுவே வந்து நம்ம ஒரு கேமிங் லேப்டாப் வாங்குறோம், கிட்டத்தட்ட ஒரு 1 லேக்குக்கு மேல போகுது, அந்த மாதிரி லேப்டாப்புக்குலாம் வந்து நம்ம கம்பல்சரி வந்து அடிஷனல் வாரண்டி அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அந்த மாதிரி நம்ம அடிஷனல் வாரண்டி போடும் பொழுது நம்ம ரொம்ப கவனமா பார்க்கணும். அதுல வந்து என்னென்ன வாரண்டிலாம் நம்மளோட லேப்டாப்புக்கு தேவைப்படும், அதோட பில்டு குவாலிட்டி எப்படி இருக்கு, ஓகேவா, அப்ப அதுக்கு ADP வாரண்டி போட்டுக்கலாமா வேணாமா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும்.
அப்போ நம்ம வந்து இந்த அடிஷனல் வாரண்டி போடுறப்ப டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் நிறையா இருக்கும். அதெல்லாம் வந்து படித்து பார்க்கணும். அதாவது நம்மளோட லேப்டாப் தொலைஞ்சு போனால் அதுக்கு வாரண்டி கிளைம் ஆகும், லேப்டாப் எரிஞ்சு போனால் வாரண்டி கிளைம் ஆகும், வாட்டர் ஊற்றினா வாரண்டி கிளைம் ஆகும், லேப்டாப் வந்து ஆனே ஆகலைன்னா அதுக்கு வாரண்டி கிளைம் ஆகும். இந்த மாதிரி வந்து நிறையா உங்களோட டேட்டா செக்யூராக வச்சுக்கிறதுக்கு கொண்டு வந்து வாரண்டில கிளைம் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. இது எல்லாமே அடிஷனல் வாரண்டில இருக்கு. இது எல்லாமே நம்ம அடிஷனல் வாரண்டில போட்டுக்கலாம். போட்டு நம்ம படிச்சு பார்த்து நமக்கு என்ன யூஸ்ஃபுல்லா இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம வந்து அந்த அடிஷனல் வாரண்டில நம்ம போடணும். அடிஷனல் வாரண்டில 2 இயர்ஸ் வரும் நமக்கு. ஓகே. இப்போ இந்த பில், சீரியல் நம்பர் இதெல்லாம் சொல்றாங்கல்ல. ஆமா. இப்போ நான் லேப்டாப் வாங்கிட்டேன், வாரண்டி நான் எப்படி செக் பண்றது? ஆமா, இது ஒரு நல்ல கேள்விதான். இது இப்போ நம்ம வந்து ஒரு லேப்டாப் ஒன்று வாங்குறோம். வாங்கும்பொழுது என்னன்னா அதை பில்லு ஒன்று கொடுப்பாங்க. அந்த பில்லில் வந்து சீரியல் நம்பர் வந்து நோட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அதே சீரியல் நம்பர் வந்து லேப்டாப்லேயும் இருக்கும். இப்போ இதை வந்து நான் ஒரு கடையில் போய் நான் வாங்கிட்டு வரேன். இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு நம்ம வந்து ஆன்லைனில் வந்து செக் பண்ணணும். அந்த பிராண்டோட வெப்சைட்டில் போயிட்டு வாரண்டி வந்து இதுக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி அந்த சீரியல் நம்பர் டைப் பண்ணோம் அப்படின்னா நம்ம எப்பயிலேருந்து வாங்கணும் அப்படின்ற டீட்டெயில் வரும். சப்போஸ் மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா அதுதான் சொல்ல வரேன். இப்போ நீ ஒரு கடையில் வாங்கும் பொழுது நம்ம ஆன்லைன்ல செக் பண்ணும்போது மிஸ்மேட்ச் ஆனிச்சுன்னா பிரச்சனை கிடையாது. காரணம் என்னன்னா நம்ம கிட்ட பில் இருக்கு. அந்த பில்லை வச்சு நான் கிளைம் பண்ணிக்கலாம். நான் இந்த கடையில தான் வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அதனால நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை. இதுவே ஆன்லைன்ல வாங்கினா கொஞ்சம் கஷ்டம். ஆன்லைன்ல வாங்கிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி பில் மிஸ்மேட்ச் ஆகுதுன்னா ஒரே வார்த்தையில என்ன சொல்லி முடிச்சாரா அமேசானு, இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, நீங்களாச்சு பிராண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி கையை விரிச்சிடறான். பிராண்ட் என்ன சொல்லுவான், நீங்க அவங்ககிட்ட பில் வாங்கிட்டு வான்னு சொல்லுவான். இவன் என்ன சொல்லுவான், அங்கே பில் வாங்கிட்டு வாங்கணுமா. அது வந்து தேவையில்லாத பிரச்சனை. அதனால ஆன்லைன்ல வாங்குறப்ப மட்டும் இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் ப்ராப்பரா பார்த்து வாங்கி. சூப்பர்ண்ணே. வாரண்டினா என்னன்னு எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சுண்ணே. இப்போ நீங்க அவருக்கு அந்த உரிமையை மீட்டு கொடுத்தீங்களா இல்லையாண்ணே? அவருக்கு தானே, அதாவது நடந்த விஷயத்த சொல்றேன் பாரு. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்லிட்டேன். நான் சொன்ன பிறகு அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் போட்டு எந்த மாதிரியே பேசி, இல்லை சார் இது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் தான் அப்படி பேசி என்ன சொல்லிட்டாங்க, இது வந்து ஆக்சிடென்ட் டேமேஜில் தான் நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. கஸ்டமர் வந்து நம்ம கடையில் கொடுத்து நீயே பார்த்துட்டு செக் பண்ணி கொடுத்துருப்பா அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு அப்புறம் அவங்க நேராக லினோவாவோட ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர்லேருந்து நம்ம கடைக்கு வந்து அதுக்கு ஃபுல்லாகவே பேனல் செட் எல்லாமே சேஞ்ச் பண்ணி புதுசாகவே கொடுத்துட்டாங்க நமக்கு. சூப்பர்ண்ணா. புரியுதா? அப்போ இதுலேருந்து என்ன புரிய வருது அப்படின்னா அண்ணனுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியலை, இன்னொரு ஆளை வச்சுதான் சர்வீஸை முடிச்சிருக்கீங்க. ஆமாம். இது வந்து சிரிக்கிறதுக்குன்னு கிடையாது. பொதுவாக இந்த லினோவா, HP, டெல்லு இவங்கள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா பொதுவாக ஒரு சில பேர் வந்து வாங்க. நீங்க ஒரு டெக்னீஷியன், நீங்க பேசி அங்க கன்வின்ஸ் ஆகலையானே? வாய்ப்பே இல்லான்ட்டான். நீ போனை வைடாங்கிறான். எல்லாம் பிரச்சனை என்னன்னா இங்கே நம்ம என்னதான் எக்ஸ்பீரியன்ஸான ஆள் நம்ம இங்கே பேசினாலும் அங்கே உட்காந்துருக்கக்கூடியது வந்து ஃப்ரெஷராக உட்கார வச்சுருக்காங்க. நம்ம என்ன கன்வே பண்ண வரோம் அப்படின்றது வந்து அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. 2வது இங்கிலீஷ் நாலேஜ். இப்போ என்னால் வந்து இங்கிலீஷ் வந்து அந்த அளவுக்கு ஃப்ளூயண்டாக பேச முடியல. இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அப்படின்றப்ப இந்த மாதிரி கஸ்டமர் கால் எல்லாமே வந்து தமிழ்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது இன்னும் வந்து நல்லா இருக்கும். இந்த ஆப்ஷன் கொண்டு வரணும். எல்லாத்துலயும் தமிழ் ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஆனா இந்த லேப்டாப் இதுல மட்டும் இல்லவே இல்லை. அப்போ வந்து நம்ம எடுத்து சொல்ல முடியும், என்னோட ஃபீலிங்ஸை வந்து அவங்களால புரிய வச்சுக்க முடியும். இந்த மாதிரி இருக்கு சார், இதை எனக்கு ரெக்வஸ்டா செஞ்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம அவங்களால பேச முடியும். இது வந்து பேச முடியலையோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் நான். நீ ஏன் ஒரு இங்கிலீஷ் கோச்சிங் போக கூடாது? நான் ஏன் இங்கிலீஷ் கோச்சிங் போனா? சப்போஸ் உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சிருந்தா நீங்களே இதை கிளியர் பண்ணிருக்கலாம்ல. நான் கிளியர் பண்ணிருக்கோமா? ஏன் சரி அங்க கஸ்டமர் கேர்ல உட்காந்துருக்கோம் தமிழ்ல பேச வேண்டியதானே? இந்த மாதிரி பேசுறதுக்கு தானே உங்களை நான் அரசியல குதிக்க சொல்றேன். அரசியல குதிக்கிறோம். அதாவது அரசியல் தமிழ்லயும் அரசியல் தமிழ் அரசியல் குதிக்கணுமா?